டிஆர்பி எஸ்ஆர்பிக்குரிய பேங்க் எக்ஸாமுக்கு முக்கியமான டாபிக் கூட்டுறவு கொடி, சின்னம், கொள்கை மற்றும் குறிக்கோள். இந்த டாப்பிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கூட்டுறவோட கொடி வானவில்லின் 7 நிறங்கள். 7 நிறங்களில் சிவப்பு நிறம் முதலாக இருக்கும். ஐசிஏலேருந்து இதை அப்ரூவ் பண்ணாங்க. ஐசிஏன்றது இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ். கூட்டுறவோட சின்னம் 2 இணைந்த கைகள். கூட்டுறவு கொள்கைகள். கூட்டுறவு கொள்கைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி 1771 1858 வரை கூட்டுறவு தந்தை அப்படின்னு இங்கிலாந்தில் உள்ள ராபர்ட் ஓவன் அப்படின்றவங்க இருந்தாங்க. இவர் தான் உற்பத்தியாளர்களையும் நுகர்வோர்களையும் இணைத்து இடைத்தரகர்கள் இல்லாமல் ஒரு கூட்டுறவு கிராமத்தை உருவாக்குனவர். இந்த கூட்டுறவோட சித்தாந்தத்தை த கோஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிற பத்திரிகை மூலமாக டாக்டர் வில்லியம் அப்படின்றவங்க செயல் வடிவம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கொள்கைகளை பரப்புனாங்க. 1844 ராக்டேல் முன்னோடிகள் கூட்டுறவு கொள்கைகளை வகுத்தார். 1895 சர்வதேச கூட்டுறவு மன்றம், அந்த இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸை இந்த இதை உருவாக்குனாங்க. இதை பரிசீலித்து மாற்றி வடிவமைச்சாங்க. 23/9/1995 மான்செஸ்டர் அப்படின்ற இடத்துல நடைபெற்ற ஒரு நிர்வாக கூட்டுறவு குழுவிலிருந்து இந்த கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கொள்கைகள் 7 இருக்கும். அந்த பிரின்சிபல்ஸ் 7ஐயும் பார்க்கலாம். அனைவரும் உறுப்பினராகலாம், மக்களாட்சி, பொருளாதார பங்கேற்பு, தன்னாட்சி மற்றும் சுதந்திரம், கல்வி மற்றும் பயிற்சி, கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவு, சமூக நலனில் அக்கறை. இதுதான் 7 பிரின்சிபல்ஸ். இந்த 7 பிரின்சிபல்ஸையும் தரவை நம்ம படிச்சுக்கணும். இதை ஆர்டராக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கூட ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. குறிக்கோள். கூட்டுறவோட குறிக்கோள் எல்லோரும் ஒருவருக்காக, ஒவ்வொருவரும் எல்லோருக்காக. இதுதான் கூட்டுறவோட குறிக்கோள். இந்த பேஜ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது இம்பார்ட்டண்டான டாபிக். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம யூடியூப் சேனல்லேருந்து கிளாஸ் எடுக்கிறோம். இதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ்க்கு டிஎம் பண்ணலாம்.